பிரியாணி எப்படி நிறைய பேத்துக்கு ஃபேவரட் ஒன்றா இருக்கோ, பிரியாணினாலே 65 தான் இந்த காம்பினேஷன் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கும். அதுவும் எனக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படி பண்ணுற 65 வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கணும். நம்ம வீட்டில் பண்ணும்போது ஹார்டாக இருக்கும். ஸோ எப்படி சாஃப்டாக ஹோட்டலை விட ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, சிக்கன் 65க்கு மசாலா தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ சிக்கனுக்கு வந்து 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கிறோம். கூடவே காஷ்மீரி சில்லி பவுடரையும் நம்ம சேர்த்துக்கிறோம். காஷ்மீர் சில்லி வந்து ரொம்ப காரம் இருக்காது, பட் கலர் நல்லா கொடுக்கும். வரமிளகாத்தூள் அதாவது நார்மல் சில்லி பவுடரையும் நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கரம் மசாலா போட்டாலே போதும். அதுக்கப்புறம் கெட்டி தயிர் நீங்கள் வீட்டில் போட்டதும் யூஸ் பண்ணலாம், இல்லை நான் கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். தயிரை வந்து ஒரு 100 கிராம் போட்டாலே போதும். கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மியாக போட்டிருந்ததுனால மறுபடியும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டாங்க. உப்பு, தனியாத்தூளும் போட்டுட்டாங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. 1 ஹவர் கழித்து கூட நீங்கள் ஊற வச்சு பொரிக்கலாம். எங்களுக்கு அன்றைக்கி டைம் இல்லை, அந்த ஒரு ரீசனால் நாங்கள் அப்போவே ஒரு 5 நிமிஷத்துலேயே நாங்கள் பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது கூட நீங்கள் லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம கர்ட் போட்டிருக்கறனால லெமன் வந்து ஆப்ஷனல் தான். இல்லை ரெண்டுமே போடுறதுனாலுமே போட்டுக்கலாம். நல்லா மேரினேட் பண்ணி நீங்கள் குக் பண்ணும்போது ரொம்பவே அந்த மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும். நான் சாப்பிடும்போது இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோக்காக மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிரியாணி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு பண்ண பிரியாணி. ஏன் லேட்டாக வீடியோ போடுறேன், டைம் இல்லை, வீட்டில் கெஸ்ட் எல்லாமே வந்ததுனால தான் லேட்டாக இந்த வீடியோ போடுறேன். ஸோ எல்லாருமே 65 சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சிடும் செஞ்சுடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.